அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை அருகே வடக்காட்டில் என்ற ஒரு இடத்துல சாதி வரி கும்பல் பட்டியல் சமூகத்து மக்கள் மீது மிக கொடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க சாதி வரி கும்பல் அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து அந்த மக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவர்கள் வீடுகளும் சூறையாடப்பட்டிருக்கு. அதில் குடிசைகளும் எரிச்சு நாசம் பண்ணியிருக்காங்க சாதி வரி கும்பல். இந்த சாதி வரி கும்பலுக்கு காவடி தூக்கும் விதமாக காவல்துறை எவ்வளவு அழகாக இந்த பிரச்சனையை திசை மாத்தி, இது சாதிய பிரச்சனை கிடையாது, இது தனிப்பட்ட மோதல், இது தனிப்பட்ட தனி மனிதனுடைய என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தையே சாதி மோதல் கிடையாது, சாதி மோதல் கிடையாது, தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கும் போது ஒரு ஒரு குடும்பத்து மேல அந்த பகை இருக்கணும், இல்ல ஒரு தனிப்பட்ட நபர் மீது அந்த பகை இருக்கணும். ஆனா ஒட்டுமொத்த கிராமத்தின் மீது அந்த பகை இருப்பதற்கு காரணம் என்ன? குறிப்பா பாத்தீங்கன்னா குடிசையா குளித்திருக்காங்க. இது காவல்துறை எப்படி இருக்காங்க, இது சாதி மோதல் கிடையாது, இது முழுக்க முழுக்க பெட்ரோல் பங்குல டீசல் போடுற பிரச்சனையில ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரம் தான். இது சாதி மோதல் கிடையாதுன்னு சொல்லி காவல் ஆய்வாளர்கள் அங்க அவங்களுக்கு காவல்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலையை காவல் அதிகாரிகள் கடைபிடிக்கிறாங்க. அவங்க காவல் அதிகாரின்னு சொல்றதை விட சாதி வரி கும்பல்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகம் முழுவதும் அந்த சாதி வரி கும்பல் இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற எந்த சாதி கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கொடிக்கம்பம் ஏற்றும் போது அதாவது பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துல நிற்பாங்க அந்த சாதி வரி கும்பல் காவல்துறை. ஆனா விசிகாவுடைய கொடிக்கம்பம் ஏற்ற போது மட்டும்தான் இந்த சாதி வரி கும்பல், அதாவது சாதி வரி கும்பல் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, கொடிக்கம்பம் ஏற்றதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா, கொடிக்கம்பம் நடுவதற்கு யார்கிட்ட அனுமதி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி இவங்க புது சட்டத்தை அந்த விசிக கொடிக்கம்பத்தை ஏற்றும் போது மட்டும் இவங்க அந்த சாதி வரி கும்பல் காவல்துறை இது சட்டம் பேசுவாங்க. ஆனா மற்ற சாதி கட்சிகள் அங்க கொடிக்கம்பம் ஏற்றும் போது இந்த சட்டம் அந்த சாதி வரி கும்பல் காவல்துறைக்கு தெரியாது. ஆனா விசிக கொடிக்கம்பம் ஏற்றும் போது மட்டும்தான் இந்த சாதி வரி கும்பல் காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவுல சட்ட ஒழுங்கை கடைபிடிக்கணும், சட்ட ஒழுங்கை கெட்டக்கூடாது, சமூக பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது சொல்லி இந்த சாதி வரி கும்பல் காவல்துறை அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்று இருக்கு. அதே போலதான் இன்னைக்கு நடந்த அந்த புதுக்கோட்டையில நடந்த சம்பவமும் சரி, இந்த வடக்காட்டில் நடந்த அந்த சம்பவமே அதை பற்றி தான் குறிக்குது. ஏன்னா முழுக்க சாதி வெறிகளே நாங்க தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரியிறானோ, அவன மீது வழக்கு போடல. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு போட்டு அந்த நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுல்ல, அதனால தானே இது போல ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இது சாதி பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி முழுக்க இந்த சாதி வரி கும்பல் காவல்துறை மிகப்பெரிய அளவுல அவங்களே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வேங்கவியல் பிரச்சனை என்ன ஆச்சு, பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தானே எஃப்ஐஆர் போட்டு அந்த பாதிக்கப்பட்ட சமூக இளைஞர்கள் மீது தானே அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்கள தானே நீங்க ஒத்துக்குங்க அப்படி சொல்லி, உனக்கு வீடு கட்டி தரேன், என் பொண்ணை கட்டி தரேன் சொல்லி அந்த கேவலமான வார்த்தைகளை சாதி வரி கும்பல் காவல்துறை தான் இந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் மடைமாற்றி அவர்களை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அதே போலதான் தமிழகம் முழுவதும் இந்த சாதி வரி கும்பல் காவல்துறை இதே போல செயல தான் ஈடுபட்டு இருக்கு. குறிப்பா இப்ப நடந்த சம்பவம் கூட என்னன்னா, அந்த அளவுக்கு சாதி வரி கும்பல் உள்ள புகுந்து, அதாவது சேரிக்குள்ள புகுந்து வீடுகளை சூறையாடி இருக்காங்க, குடிசைகளை கொளுத்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் மீது மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனையில மருத்துவம் பார்ப்பது யாரு? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான். அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும். ஆனா காவல்துறை கொடுக்கல. காரணம் என்னன்னா, இந்த சாதி வரி கும்பல் தலைவர்கள் எல்லாமே இந்த காவல்துறையில தானே இருக்கிறாங்க. முழுக்க இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த காவல்துறை அந்த அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப தலித் மக்கள் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டா ஒரு சாதி வரி கும்பல் தலைவருக்கு பிடிக்கிறது கிடையாது. அதே போல ஒரு தலித் இளைஞர்கள் நல்லா படிச்சு புல்லட்ல போனா இந்த சாதி வரி கும்பல் இளைஞர்களுக்கு பிடிக்காது. அதே போல இந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ஏன் தெரியுமா பிடிக்காது தலித் மக்களை? இவனை படிச்சு சட்டம் பேசி இவனை நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவனை லா பாயிண்ட்ல பேசுறாங்களே அப்படின்றது அந்த சாதி வரி கும்பல் காவல்துறைகளுக்கு சுத்தமா பிடிப்பது கிடையாது. அதனாலதான் தலித் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு உடனே அந்த இடத்துல போய் ஆக்ஷன் எடுக்குது. தலித் மக்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க உடனே போய் அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்குது. அப்பதான் அவங்க சட்டங்கட்டெல்லாம் எல்லாமே பாயும். இதே போல தொடர்ந்து தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் நடந்துட்டு
இருக்கு. தலித் மக்களுக்கு எதிராக வந்து தினமும் 1 மணி நேரத்திற்கு ஒரு பிரச்சனை வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா வந்து எந்த அரசு வந்து தலித் மக்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய அரசு வந்து இந்தியாவில் எந்த அரசுமே கிடையாது. அந்த சமூக மக்களே வந்து போராடிதான் வந்து சட்டத்தின் அடிப்படையில வந்து சட்டத்தின் மூலமா வந்து நம்ம வந்து நம்மளுக்கான நீதியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அந்த சமூக மக்கள் வந்து இந்தியா முழுவதும் வந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த சாதி வரி கும்பல் காவல்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு, நம்மளை மீறி யார் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சாதி வரி கும்பல் காவல்துறை வந்து மிக அழகா வந்து காய நகர்த்திட்டு இருக்காங்க. பட்டியல் சமூகத்தின் மீது வந்து தொடர்ந்து இது போல வன்முறைகள் நடக்குது, கலவரங்கள் நடக்குது. இதை எதிர்த்து களமாடக்கூடியவர் தான் வந்து நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள். ஆனா வந்து பட்டியல் சமூகத்தில் உள்ள இளைஞர்களே வந்து இன்னைக்கு வந்து எங்க விஜயண்ணன் தான் முதல்வர் ஆகணும், எங்க கட்சிக்காரன் தான் முதல்வர் ஆகணும்ட்டு இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற அந்த இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த கூட்டம் வந்து இதை போல பிரச்சனைகளை படிக்கணும். நாட்டுல என்ன நடக்குது, தலித் மக்களுக்கு எதிராக என்னென்ன வன்கொடுமைகள் நடக்குது, இத மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து அதை வழியை வந்து உணர்ந்து அம்பேத்கர் எதுக்காக போராடினாரு, நம்மளுக்கு அதாவது நம்ம சமூகத்தில் பிறந்த மிகப்பெரிய தலைவர்கள் வந்து எதுக்காக போராடினாங்க, அவங்களுக்கு வந்து பணம் கிடையாதா, சொத்து கிடையாதா, அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலையா, எல்லாமே இருந்தும் ஆனா வந்து எல்லாமே கிடைச்சும் அதெல்லாம் உதறி விட்டுட்டு என் மக்களுக்காக நாங்க களத்தில் நிற்கிறோம், என் மக்களின் விடுதலை கிடைக்க வேண்டும். அம்பேத்கர் சொன்னது என்ன, இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, இந்திய மக்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, ஆனா வந்து இப்ப என் சமூக மக்களுக்கு விடுதலை கிடைச்சதா? அதனாலதான் வந்து அம்பேத்கர் வந்து இறக்கும் வரை வந்து போராடினாரு. சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் கூட வந்து அம்பேத்கர் வந்து போராடிதான் வந்து இந்த மக்களுக்காக வந்து வாழ்ந்து மறைந்தாரு. ஆனா வந்து அப்படியாப்பட்ட தலைவர்களை வந்து மறந்துட்டு இன்னைக்கு வந்து எங்க விஜயண்ணனை நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேரி உள்ள வந்து அந்த கொடியை ஏத்திக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்கிற ஒரு கும்பல் வந்து பட்டியல் சமூகத்துல இருக்கு. அந்த கும்பலாலதான் வந்து நம்மளால வந்து ஒரு பெரும்பான்மை வந்து காட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கு. குறிப்பா வந்து விசிகேன்ற ஒரு கட்சி இல்லைன்னா பட்டியல் சமூகத்தோட மக்களுடைய நிலை வந்து என்னவா இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து பல தலித் கட்சிகள் இருக்கு, பல தலித் தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எங்க இருக்கிறாங்க, யார் கூட வந்து பயணிக்கிறாங்க, யார் கூட போய் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வந்து RS பிஜேபியோடைய பின்புலத்தில் தான் வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சி அந்த தலித் தலைவர்கள் எல்லாமே வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே அந்த மதவாத கட்சிகளுக்கும் சாதியவாத கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிற ஒரே கட்சி விசிக மட்டும்தான். அதனாலதான் வந்து இன்று வரை வந்து இது எல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு அப்படின்லாம் வந்து கேவலமான ஒரு சாதிய வெறிகள் பேசக்கூடிய நிலை வந்து இருக்கு. அதே போல பட்டியல் சமூகத்து மக்களும் வந்து இதை போல கேவலமான செயல்கள் பேசக்கூடிய நிலை இருக்கு. ஒரு தலைவர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தால் அவர் வந்து இதை மாதிரி வந்து பாமக சாதிவெறி கும்பலும் சாதிவெறி கட்சியும் மதவாத கட்சியும் இருக்கும் கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கிடையாது இல்ல. இது வந்து இந்த சாதிய கும்பலுக்கும் இந்த அரசியல்னா என்னன்னு தெரியாது. இங்க இருக்கிற வந்து அரசியல் சூழல் எப்படி இருக்கு, தலித் மக்களுக்கான அரசியல் என்ன இருக்கு, தலித் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் என்ன இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாத படிச்சு பெரிய பட்டம் வாங்கினா பட்டியல் சமூகத்து இளைஞர்களுக்கே வந்து தெரியாது. ஏன்னா வந்து தமிழ் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், தமிழ்நாடு முழுவதும் வந்து தலித் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் வந்து தலித் மக்கள் வந்து அதிகமா இருப்பாங்க, ஒரு சில பகுதியில வந்து தலித் மக்கள் வந்து குறைவா இருப்பாங்க. அந்த குறைவா இருக்கிற பகுதியில் மட்டும்தான் வந்து இந்த சாதி வெறியர்கள் வந்து இந்த பயங்கரமான வந்து இந்த சாதிய அடக்குமுறைக்கு வந்து ஆளாகிறாங்க. அதே போல வந்து தலித் மக்கள் வந்து அதிகமா இருக்கிற பகுதியில் வந்து சாதிய மோதல்கள் வந்து மிக மிக குறைவா தான் இருக்கும். ஆனா வந்து அந்த தலித் மக்கள் அதிகமா இருக்கிற பகுதியில வந்து ஏன் வந்து மிகப்பெரிய கலவரம் உருவாகல, அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்கள் வந்து மிகப்பெரிய அரசியல் ரீதியா வந்து எழுச்சி ஏன் பெறலன்னா இதுதான். நம்மளுக்கு வந்து சாதிய ரீதியா வந்து நம்மளுக்கு எந்த ஒடுக்குமுறையும் வரலையே. ஏன்னா வந்து அவன் அந்த ஊர்லயே வந்து குதிரை ஓட்டிட்டு இருக்கான். அதனால வந்து அவனுக்கு வந்து பெரிய அளவுல வந்து அரசியல் புரிதல் நாகரிகங்கள் எதுவுமே தெரியாது. அதனாலதான் வந்து இன்று வரை வந்து பட்டியல் சமூகத்து மக்கள் வந்து குறிப்பா இளைஞர்கள் வந்து எவனே வந்து நான் அவனா முதலமைச்சராகும், நான் இவனா முதலமைச்சராகும் விடமாட்டான், நாங்க தான் வந்து கோட்டையில் கொடியேற்றோம்னு சொல்லி பட்டியல் சமூகத்து மக்களை வச்சு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் தான் வந்து இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் வந்து வச்சிருக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. பிஜேபி கட்சியில கூட வந்து பயணிக்கிற தலித் இளைஞர்களும் இருக்கிறாங்க, அந்த மக்களும் இருக்கிறாங்க. இதுதான் வந்து அம்பேத்கர் வந்து அப்பயே சொன்னாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யன்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் வந்து நான் இழுத்துட்டு வந்த தேரை வந்து நீங்க இழுக்காட்டி பரவாயில்ல, அது பின்னால் இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை அடைஞ்சாரு. அதெல்லாம் வந்து இன்று வரையும் வந்து நடந்துட்டு இருக்கிறது காரணமே வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கு.
தலித் மக்களுக்காக வந்து முழுக்க முழுக்க வந்து தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து விசிக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தலித் மக்களுக்காகவும் தலித் சமூகத்துக்காகவும் வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. பாதிக்கப்பட்ட, அதாவது தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட மட்டும் கிடையாது, எந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த பக்கம் நிற்கிறது வந்து விசிக மட்டும்தான். அதே போல கம்யூனிஸ்ட் தோழர்களும் நிற்கிறாங்க. இன்னைக்கும் வந்து புதுக்கோட்டையில் வந்து இந்த புதுக்கோட்டையில் நடந்த அந்த அடக்கட்டையில் நடந்த அந்த சம்பவம் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக தோழர்கள் மட்டும்தான் வந்து கட்சியும் தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்காக வந்து போராடி இருக்காங்க. இது மாதிரி வந்து சாதி வெறி கும்பல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கோலோச்சி இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தைரியம் வருவதற்கு காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க சாதி வெறி கும்பல் காவல்துறையால மட்டும்தான் வந்து இதை போல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க, வேதாரண்யத்துல வந்து காவல்துறை காவல் நிலையத்துக்கு முன்னாலே வந்து அம்பேத்கர் சிலை இருக்கு. பட்ட பகல்ல வந்து அந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கும் போது காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த வாசல்ல நின்று வேடிக்கை பார்த்த அந்த வீடியோ எல்லாம் வரும்போது எல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த லட்சணத்துல வந்து செயல்படுகிறார்கள் அப்படி என்பது வெட்ட வெளிச்சமா வந்து நம்ம வந்து பார்த்தது ஒன்றுதான். சாதி வெறி கும்பலுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக சாதி வெறி காவல்துறை வந்து இருப்பது என்பது நம்ம தினம் தினம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து தலித் மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் மட்டுமே வந்து இது போல அடக்குமுறைக்கு எதிராக வந்து நம்ம செயல்பட முடியும், களமாட முடியும். அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் நிகரா ஈக்குவலா அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம நிக்கிறோம்னா ஒன்றுபட்டால் மட்டும்தான் உண்டு வாழ்வு. பார்க்கலாம், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.